ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் டாக்டர் சசிதரன். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மெடிக்கல் கண்டிஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்க பெரியவங்களுக்கு இந்த சம்மர் டைமில் இந்த வெயில் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கக்குள்ள வரக்கூடிய ரொம்ப காமனான ஒரு 3 ஸ்கின் இன்ஃபெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரொம்ப காமனான ஸ்கின் இன்ஃபெக்ஷன், அதுவும் இந்த சம்மர் டைமில் வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கக்குள்ளே வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா மெலேரியான்னு மெடிக்கல் கண்டிஷனில் சொல்லுவோம். உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா வேர்க்குருன்னு சொல்லுவீங்க. வேர்வையால் அந்த ஸ்வெட் கிளாண்ட் சொல்லுவோம், அந்த செக்ரீஷன்ஸ் வரக்கூடிய ஏரியாவில் வந்து அடப்பு ஏற்படும், இல்லைனா ரொம்ப எக்ஸஸாக செக்ரீஷன் வரும். அதை நீங்கள் இந்த பவுடர் அந்த மாதிரி போட்டு நீங்கள் அடைக்கக்குள்ள அது ஸ்வெட் கிளாண்ட் அக்ளூஷன் சொல்லுவோம். அதுதான் மெலேரியான்னு சொல்லுவோம். ரொம்ப ஒரு காமனான ஒரு கண்டிஷன் வேர்க்குரு. நிறைய பேர் இந்த ஸ்கின்ல இந்த மாதிரி ஒரு ஃபைண்டிங்கோட இருப்பீங்க. டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் காமிப்பீங்க, சார் இந்த சம்மர் டைமில் தான் இது ரொம்ப காமனாக வருது என் பையனுக்கு, நாங்கள் என்ன பண்ணலாம், இந்த விளம்பரத்தெல்லாம் காமிக்கிறாங்களே, இந்த வேர்க்குரு இப்போ பாய் பாய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் எதாவது நம்ம பவுட்ரு போட்டால் சரியாயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய டைம் கேட்டிங்கன்னா இது பேசிக்காக ஒரு ஸ்வெட் கிளாண்ட் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாண்ட்லேருந்து வர செக்ரீஷன் நீரை ஏதோ ஒரு விதத்தில் வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குள்ள, அதிகமாக ஸ்வெட் வரக்குள்ள நீங்கள் எக்ஸ்டர்னலாக வெளியிலேருந்து பவுடர் அந்த மாதிரி விஷயங்களை அப்ளை பண்ணக்குள்ள அந்த ஸ்வெட் கிளாண்டில் ஏற்படுற அடப்பு தான் மெலேரியான்னு சொல்லுவோம். ஸோ மெஜாரிட்டி டைம் இந்த மெலேரியா நீங்கள் வேர்வை அந்த வெளியில் வர்றது அடப்படாமல் இருக்குது, லைக் பவுடர் ரொம்ப அதிகமாக அப்ளை பண்ணாமலையோ இல்லைனா ரொம்ப ஈரமான துணி போடாமல் இருந்தாலே நார்மலான அதில் சரியாகிடும். அது மட்டும் இல்லாமல் அதிகமான காத்தோட்டம், ஓகேங்களா, ஸோ வென்டிலேஷன் அதிகமாக இருக்கிற இடத்துல இருந்தாலும் இப்போ ரொம்ப வியர்வை இருக்கிற மாதிரி வச்சுக்காமல் இருந்தாலே நிறைய டைம் இந்த மெலேரியா தானாகவே செட்டில் ஆகிடும். அதேமாரி ரொம்ப அதிகமாக இருக்குன்னா, ரொம்ப எரிச்சல் அதிகமாக இருக்குன்னா மென்தால் அந்த மாதிரி எதாவது நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைனா ஆலோவேரா பேஸ்டு இல்லைனா கேலமைன் லோஷன் இது மட்டும் அப்ளை பண்ணாலே இந்த மெலேரியா சரியாகிடும், ஓகேங்களா. ஸோ இதுதான் ரொம்ப காமனான ஒரு சம்மர் டைமில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன். ஸோ ரெண்டாவதா என்ன சார் ரொம்ப காமனான ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் கேட்டிங்கன்னா டீனியா இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். இந்த டீனியான்றது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். அதாவது எந்தெந்த இடத்துல அது வருதோ அதுக்கேற்ற மாதிரி அதோட பேர் மாறும். இப்போ தலையில் வந்தால் கேப்பிட்டிஸ் சொல்லுவோம், மார்பகத்தில் வந்தால் வெர்சிகலர் சொல்லுவோம். இதே தொடையில் வந்ததுன்னா டீனியா க்ரூரிஸ் சொல்லுவோம். இந்த பாக்டீரியாவில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், ஒரு குறிப்பிட்ட ஃபங்கல் சொல்லுவாங்க. இந்த பாக்டீரியா வைரஸ் மாதிரி அது ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுயிர் கிருமி. அது எங்கே